ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி சப்பாத்தி, ரொட்டி, நான், பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். மில் மேக்கர் வச்சு குருமா பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுட்டேன். இப்போ ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகணும். நம்ம பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை அதையும் சேர்த்துக்கலாம். இதை மட்டும் நல்லா வதக்கிடணும். இப்போ ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கணும். அது வதங்குறதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய், கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை, சோம்பு இது மூணுத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து நான் மஞ்சத்தூளும் மல்லித்தூள் சேர்க்குறேன். இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். வேகட்டும், நம்ம அது முடிக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஓரளவு நல்லா வெந்துட்டுருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் உப்பு சேர்க்கலாம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கோம். அந்த விழுதை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் இருக்க தேங்காய் தண்ணியும் சேர்த்துடலாம். உங்களுக்கு வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது நான் மில் மேக்கரை வந்து சுடு தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் கழுவிட்டு நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சாச்சு. இப்போ நம்ம குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம மில் மேக்கரை சேர்க்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் யார் வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இப்போ குருமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மில் மேக்கர் சேர்க்கலாம். இப்போ கடைசியாக கொஞ்சோண்டு நம்ம கரம் மசாலா சேர்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மில் மேக்கர் உருளைக்கிழங்கு போட்ட குருமா சூப்பராக ரெடி ஆச்சு பாருங்கள். செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான். நம்ம கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவிக்கலாம். நம்மளுக்கு சூப்பரான மில் மேக்கர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.